கரும்பினால் கால்களும் அரும்பினால் பந்தலும் ஆலயம் உண்டு செய்தோம். காதோரே கருகமணி கற்பூர தீபம்மா விட்டு இறங்கிய தோகை என்றும் அங்கலிவையே என்ன குறைஞ்சிரு கரும்பு பூ சேர்த்துக்கிறாங்க. நம்ம பத்தல் போட்டுருக்கா போடுறாங்க. எப்படி சீட்டியால கரும்பு கரும்பு பந்தல் அது ஒரு பக்கம். ஆமாங்க. ஏழாவது கண்ணி இருக்குது பாரு. ஆமா, ஏழாவது கண்ணி தான் பெரிய கோவத்துல பெரிய கோவக்காரங்க. ஆமா, நம்ம முருகன் மாதிரி. ஆமா, என்ன காரணம்? என்ன காரணம்? அன்று ஒரு நாள் ஆண்டவராய காத்தவராய சுவாமிகளை கல்வியால் எடுத்ததினால் ஐயோ கதிரவன் காலையில எழுந்து வந்து விடுவானே. ஆமா, அவன் ஒரு ஆண் மகன் தான் அல்லவா? ஆமா, அந்த கதிரவனாக உடல் பார்த்து விட்டால் அந்த கங்கையிலே தான் மொழிகி தாயால் கல்வடிவாய் உருவெடுத்து அப்பயே ஆத்தாளுக்கு அம்மா போவோம். கூப்பிட்ட உரலுக்கு அப்படி ஓடி சுத்தி வருவாங்க. அங்கே என்னமோ நினைக்கும். ஆமா, அது அந்த அம்மாவுக்கு அவளோட மகிமை ஆடுது. அந்த அம்மா இருக்கால கண்ணி அம்மா, இளைய கண்ணி. ஆமா, அந்த அம்மாவை பார்த்து அம்மா எல்லாம் கும்பலா ஆடுறாங்களே, மட்டும் ஒதுங்கி நின்று ஆடியடி அம்மா, உனக்கு என்ன குறைச்சல்? ஆமா, அந்த அம்மாவை பார்த்து மக்கள் எல்லாம் என்ன கேட்கறாங்க? அம்மா உனக்கு என்ன குறைச்சல் சொல்லி மக்கள் எல்லாம் கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவான்னு நினைக்கிறேன். என்னங்க அந்த அம்மா எதனாலே கங்கையில உயிர் எழுந்தா? ஆடையே காணவில்லை என்று. ஆமா, கங்கையில உயிர் விட்டது அல்லவா? அந்த அம்மாவுக்கு என்ன குறைச்சல்? ஆடை கேட்கும் போது அம்மா என்ன சொல்றாங்க? எனக்கு பட்ட ஆடைய கிராமத்தில் திருவாரூர் ஜெயச்சந்திரன் மோகன். ஆமா, ஜெயச்சந்திரன் மோகன் ஐயாவால் கொடுத்து கொண்டாடி சன்மான ரூபாய் 201 வாரி வழங்கியுள்ளார்கள். கீழூர் கிராமத்தில் திருவாரூர் அச்சரா அஸ்வின் இவர்களால் கொடுத்து கொண்டாடி சன்மான ரூபாய் 201 வாரி வழங்கியுள்ளார்கள். ஹரிஸ்ரீ சீபாலட்சுமி இவர்களால் கொடுத்து கொண்டாடி சன்மானம் ரூபாய் 101 வாரி வழங்குள்ளார்கள். இரவு கொண்டு பல்லாண்டு காலம் வாழ்கிறது என்று பட்டாள கீழூர் கிராமத்தில் திருவாசம் செய்திருக்கின்ற அம்மனுக்கு அட்சகராகவும் ஆலயத்திலே இந்த ஆலயத்திலே அம்பாளுடைய